Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 21st sum பார்க்கலாம். Arulappan and Nalasamy are partners in a firm sharing profits and losses in the ratio of 4:1. On 1st January 2018, their capitals were 20,000 and 10,000 respectively. The partnership deed specifies the following. Interest on capital is to be allowed at 5% per annum. Interest on drawings charged to Arulappan and Nalasamy are 200 rupees and 300 rupees respectively. The net profit of the firm before considering interest on capital and interest on drawings amounted to 18,000 rupees. Give necessary journal entries and prepare profit and loss appropriation account for the year ending 31st December 2018. Assume that the capitals are fluctuating. ஸோ இந்த சம்ல அருளப்பன் அண்ட் நல்லசாமி இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க அண்ட் இவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் டீடும் இருக்குது. இவங்களோட கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அருளப்பனோடது 20,000 rupees அண்ட் நல்லசாமியோடது 10,000 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 5% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து அருளப்பனுக்கு 200 rupees அண்ட் நல்லசாமிக்கு 300 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 18,000 rupees இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி ஓகேவா 18,000 rupees இருக்கு. ஸோ இந்த 18,000 rupeesல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். அவங்களுடைய ரேஷியோ படி பிரிச்சு கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் போடணும். அட் த சேம் டைம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் போடணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் அட் 5% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அருளப்பனுக்கு 20,000 rupees அண்ட் நல்லசாமிக்கு 10,000 rupees. ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடலாம் ஜேர்னல்ல. ஜேர்னல் என்ட்ரிஸ் உடைய ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. டேட்ல 2018 December 31 போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்றது என்னது? கேபிட்டல் அமௌண்ட் இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ்ல போட்டிருக்காங்க இல்லையா. சோ அதுக்காக பிசினஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது ஓகேவா. அருளப்பன் அண்ட் நல்லசாமிக்கு பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. ஆனா பிசினஸ்க்கு இது என்னது? எக்ஸ்பென்ஸ் ஓகேவா. ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஷுட் பி டெபிட்டட் அக்கார்டிங் டு த கோல்டன் ரூல்ஸ் ஓகேவா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் தான் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார்னு போட்டாச்சு. இப்போ அருளப்பனுடைய கேபிட்டல் 20,000 rupees இருந்துச்சு. ஸோ 20,000 into 5/100 அப்படின்னு போடணும். பிகாஸ் 5% கொடுத்திருந்தாங்க இல்லையா. இந்த ரெண்டு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 2s are 10 பேலன்ஸ் 2 ஜீரோ இருக்கு இல்லையா. அதை போட்டோம்னா 1,000 rupees வரும். ஸோ அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேரா நம்ம 1,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் நல்லசாமியுடைய கேபிட்டல் 10,000 rupees. 10,000 into 5/100 அப்படின்னு போட்டோம்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா 5 into 100 500 rupees வரும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,500 rupees வரும். இதை இங்க நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல போட்டுக்கணும் டெபிட் சைட்ல ஓகேவா. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நரேஷன்ல பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% ப்ரொவைடட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொவைட் பண்ணதுக்கான என்ட்ரி தான் இது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா. இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். இங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல வந்துச்சு இல்லையா. இங்க நமக்கு கிரெடிட்ல வரும் ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லயும் சரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லையும் இந்த 1,500 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் டு அருளப்பன் அண்ட் நல்லசாமி 200 and 300 கொடுத்திருந்தாங்க. அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்றது என்னது? கம்பெனில இருந்து இந்த அருளப்பன் அண்ட் நல்லசாமி அப்படின்றவங்க சம் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்திருக்காங்க ஓகேவா. ஸோ வித்ட்ரா பண்ணி எடுத்த காரணத்திற்காக இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அப்போ கம்பெனிக்கு இது என்னது? இன்கம் ஓகேவா. ஆல் தி இன்கம் அண்ட் கெயின் ஷுட் பி கிரெடிட்டட் அக்கார்டிங் டு த கோல்டன் ரூல்ஸ் ஓகேவா. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணணும் ஓகே. இப்போ அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல 200 rupees போட்டாச்சு. நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல 300 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 500 rupees வரும். அதை கிரெடிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு போட்டுக்கணும். பாக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 500 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் 18,000 rupees ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 18,000ல இருந்து நமக்கு பிசினஸ்ல என்னெல்லாம் இன்கம் வந்திருக்கு, என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டை இவங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அக்கார்டிங் டு த ரேஷியோ. ஸோ நமக்கு சம்ல 18,000 rupees ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ். அப்போ 18,000ல இருந்து 1,500 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 16,500 இருக்கும். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 16,500 rupees. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்றது கம்பெனிக்கு இன்கம். ஸோ 500 rupees இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 16,500 கூட 500 ஆட் பண்ணீங்கன்னா 17,000 rupees வரும். ஸோ 17,000 தான் இப்போ இருக்கிற ப்ராஃபிட். ஓகேவா? இதுதான் நம்ம இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போட போறோம். சிம்பிள் தான். ஸோ இந்த 17,000 இவங்க 2 பேருக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்கணும். சம்ல ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 4:1 அப்படின்ற ரேஷியோல தான் பிரிச்சு கொடுக்க போறோம். ஸோ 17,000 இன்டூ 4/5 அப்படின்னு பிரிச்சுக்கணும். இவங்களுக்கு 17,000 இன்டூ 1/5 அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? இங்க 4 அப்படின்றது அருளப்பனோடது அண்ட் 1 அப்படின்றது நல்லசாமியோடது. ஓகேவா? கீழே டிவைடட் பை 5 அப்படின்றது 4 + 1 நீங்க பண்ணீங்கன்னா 5 வரும் இல்லையா. அதை தான் நம்ம கீழே டிவிஷன்ல போடணும். ஓகேவா? டினாமினேட்டரா போடணும். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 5 1s are 5. இது வந்து 5 3s are 15. பேலன்ஸ் 2 இருக்கும். 5 4s are 20. இங்க பேலன்ஸ் 2 0 இருக்கு. ஸோ 3,400 இன்டூ 4னு பண்ணீங்கன்னா 4 0s are 0, 4 0s are 0, 4 4s are 16. ஓகேவா? பேலன்ஸ் 1 வரும். 4 3s are 12, 12 plus 1 13. 13,600 rupees வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இங்க 5 1s are 5. இது அடிச்சோம்னா நம்மளுக்கு 3,400 வரும். நம்ம மேல அடிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் வரும் இங்கேயும். ஸோ 3,400 இன்டூ 1 போட்டீங்கன்னா அதே 3,400 தான் வரும். ஓகேவா? அருளப்பனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் 13,600 rupees அண்ட் நல்லசாமிக்கு 3,400 rupees. ஓகேவா? இதை வச்சு நம்ம இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் போட போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st December 2018. டெப்டார் கிரெடிட்டார் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 18,000 rupees. அதை நம்ம கிரெடிட் சைட்ல எழுதிக்கணும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 18,000 rupees. இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் உடைய ஃபார்மெட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்மெட் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உடைய ப்ராஃபிட் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைட்ல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பிசினஸ்க்கு எதெல்லாம் இன்கமோ அதெல்லாம் நம்ம கிரெடிட் சைட்ல எழுதிப்போம். எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அது எல்லாத்தையும் நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னா என்னது? கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு கம்பெனி தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்ப அது செலவு தான் இல்லையா, எக்ஸ்பென்ஸ். அதனால நம்ம டெபிட் சைட்ல போடுறோம். பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது, கமிஷன் கொடுக்கறது, ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அதை பிரிச்சு கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம டெபிட் சைட்ல போட்டுருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 18,000 rupees போட்டாச்சு. ஜஸ்ட் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எங்கெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் வருதோ அதை வச்சு நம்ம ஜேர்னல் போடுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் இது டெபிட் சைட்ல இருக்கு. அப்போ நம்ம கிரெடிட் சைட்ல இருக்கிறத பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெட்ஜர்ல என்ன பண்ணுவோம்? டெபிட் சைட்ல போடுவோம் இல்லையா. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு அருளப்பனுக்கு 1,000 rupees, நல்லசாமிக்கு 500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த என்ட்ரில ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் இருக்கு. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் கூட இன்னொரு அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு. இது டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம லெட்ஜர்ல கிரெடிட் சைட்ல எழுதணும். ஓகேவா? பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு அருளப்பனுக்கு 200 rupees, நல்லசாமிக்கு 300 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் இந்த என்ட்ரில இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் கூட அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து ப்ராஃபிட் பிரிச்சு கொடுத்தோம் இல்லையா. இது வந்து ரெண்டுமே கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்ப நம்ம லெட்ஜர்ல போடும்போது டெபிட் சைட்ல போடணும். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்னு போட்டுட்டு அருளப்பனுக்கு 4/5க்கு நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். 13,600 rupees. இங்க இருக்கிற அமௌண்ட் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. நல்லசாமிக்கு 3,400 rupees. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 17,000 வரும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே இன்னர் காலம்ல போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போடுங்க. இப்போ ரெண்டு சைடும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 18,500 rupees வரும். ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு டேலி ஆயிடுச்சு. இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.